ஏட்டி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஏக்கா ஒரே வெறுப்பா இருக்குக்கா. அதை எங்கேயாவது பக்கத்து ஊர்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போறோம். பக்கத்து ஊர்ல போய் இந்த வெயிலுக்குள்ள என்னத்தை சுத்தி பார்க்க போறீங்க? கையில துட்டு இல்லை, எதையும் வாங்கி திங்கவும் முடியாது. அதனால சும்மா அப்படியே சுத்திட்டு பார்க்கு பீச்சுன்னு எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்க்கோம். ஆமாட்டி, எனக்கும் கையில துட்டு இல்லாம ஒரே வெறுப்பா இருக்கு. ஒரு எதுவும் வாங்கி திங்கணும்னா கூட கையில துட்டு இருக்க மாட்டேக்கி. ஏதாட்டும் ஒரு வேலை பார்ப்போமா? என்ன வேலை பார்க்க சொல்லுங்க, எனக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய தெரியாது. ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா, அதே மாதிரி செய்யுமா? என்னட்டி ஐடியா சொல்லு, செஞ்சிருவோம். ஆடி மாசம் ஆத்தாக்கு கூழ் ஊத்த போறோம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு துட்டு வசூல் பண்ணிடுவோமாக்கா. நம்மளுக்கும் கையில கொஞ்சம் காசு இருந்த மாதிரி இருக்கும். சாயந்தரமா போய் ஏதாவது வாங்கி திங்கலாம். ஐடியா நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர் ஆளுக்க தருவாங்களா? ஆத்தாக்குன்னு சொன்னா தருவாங்கக்கா. அடியே, ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்த கூடாதுல்ல. ஏக்கா வசூலாகிற துட்டுல சாயந்தரமா ஆளுக்கு 100 ரூபா மட்டும் எடுத்துக்கிடுவோம். பிரியாணி ஏதாட்டும் வாங்கி திம்போம். மற்ற துட்டை பூரம் கோயில் உண்டியல்ல கொண்டு போய் போட்டுருவோம். ஆமாட்டி, நீ சொல்றதும் சரிதான். அப்பனா நம்ம வேலையை ஆரம்பிப்போமா? ஆமாக்கா, நம்மளுக்கும் துட்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு, கோயிலுக்கும் நம்ம ஏதாவது செஞ்ச மாதிரி ஆச்சு. சரியா, செய்யுமா? வாங்க உடனே கிளம்புவோம். எம்மா ஐயா, இப்படி ஆயிட்டே, முடியலையே முடியலையே, யாராவது ஆம்புலன்ஸ கூப்பிடுங்களே. ஏ கடவுளே, அவளுகளுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும்னு நினைச்சனே, கடைசியில எனக்கே ஆப்பாயிட்டே. ராதா, நான் போயிட்டு வரட்டா? யோ தொப்பி மண்டியரே, ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுமையா? என்ன டீ நல்ல கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? உனக்கு என்னத்துக்கு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் எல்லாம்? யோ விளங்காத மனுஷா, எந்த கடையிலயா பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்த? இப்படி ஆயிட்டே. என்ன டீ நல்ல கடையில தானே வாங்கிட்டு வந்தேன். கடவுளே, என்னத்த போட்டு பிரியாணி செஞ்சானோ தெரியலையே. திங்கும் போதெல்லாம் நல்ல ருசியா இருந்துச்சே, தின்னு முடிச்ச பிறகுதானே இப்படி ஆயிட்டு தண்ணி தனியா போகுதே. என்னது தண்ணி தண்ணியா போதா? பிரியாணி அப்ப நல்லா இல்லையா? நான் நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே அள்ளிட்டு வந்தேன். என்னது அள்ளிட்டு வந்தீரா? அப்ப பிரியாணி கடையில வாங்கிட்டு வரலையா? எங்க கடந்து அள்ளிட்டு வந்தீரு? ராதா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, நீ பாட்டுக்கு திடீர்னு போன் அடிச்சு பிரியாணி வேணும்னு சொல்லிட்ட. என்கிட்ட வேற துட்டு இல்ல, என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப வர்ற வழியில ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அதுல ஒரு அண்டா நிறைய பிரியாணியை திறந்து வேற போட்டு வச்சிருந்தாங்க. நிறைய பிரியாணி இருந்துச்சா, எனக்கு உன் ஞாபகம் வந்துட்டு பிரியாணி கேட்டியேன்னு நல்ல பார்சல் கட்டி அள்ளிட்டு வந்துட்டேன். ஆட கடவுளே, குப்பை தொட்டியில கடந்த பிரியாணியவா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீரு? எந்த குப்பை தொட்டி? லட்சுமி வீட்டுக்கு பக்கத்துல இருக்குமே அந்த குப்பை தொட்டியா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பின்னாலேயே வந்து பாத்திருப்பாளோ? என்னையா குனிஞ்சு கடந்து யோசிச்சுட்டு கிடக்கீரு? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா மண்டைய உடைச்சு மாவள கேத்திடுவேன். ஆமா ராதா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. லட்சுமி அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில இருந்து தான் அள்ளிட்டு வந்தேன். நல்ல காக்கா நாய் பூனெல்லாம் தின்னுகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அள்ளிட்டு வந்துட்டோம்ல. யோ விளங்காத மனுஷா, பிரியாணி கேட்டா கடையில வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா சும்மா தானே வரணும். ஏயா இப்படி பண்ணுனே? நீ தான் பிரியாணியோட வரலன்னா காலை உடைச்சு காக்காக்கு போட்டுருவேன்னு சொன்னேன்ல, அதான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். அடி பாவிகளா, உங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சனே, கடைசியில எனக்கு சூப்பு வச்சிட்டீங்களே. சரி ராதா, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாரேன். என்ன யோ வீணா போன விளங்காத மனுஷா, பொண்டாட்டி இங்க உயிருக்கு போராடிட்டு கிடக்கே, நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போறீரு. என்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேருமையா? ராதா, என்னால ஆம்புலன்ஸுக்கெல்லாம் போன் அடிக்க முடியாது. என் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு பாத்துக்கோ. அதனால நான் போறேன். நீ உன் போன்ல இருந்து போன் அடிச்சு ஆம்புலன்ஸை வர சொல்லி ஏறி போயிரு. சரியா, எனக்கு முக்கியமான வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். ஆஹா, பழைய பாட்டு தான் ஐயா. என்ன அருமையா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. பாட்டி நல்ல பெஸ்ட் மூட்ல இருக்காங்க. ஆமாட்டி நெட்டச்சி, பாட்டி நல்ல ஜாலி மூடுல பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நீ ஒரு நல்ல சாமி பாட்டை எடுத்து விடு. ஆடி மாச காத்த அடிக்க, வாடி கொஞ்சம் சேத்த அடிக்க, மானே மாங்குயிலே. எல்லாரும் கூட சேர்ந்து ஆடுங்கம்மா, அப்பந்தான் நல்லா இருக்கும். அடி பாவி சண்டாளி, ஒரு சாமி பாட்டை பாட சொன்னா நீ என்னட்டி ஆடி மாசம் காத்தடிக்கன்னு பாடிக்கிட்டு இருக்க? மாலாக்கா, ஆடி மாசம் தானே, பாட்டுல ஆடி மாசம்னு வருதுல்ல, பிறவு என்ன பாடுனா ஒன்றும் தப்பு கிடையாது, கூட சேர்ந்து பாடுங்க. அடியே, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், கிளவிட்ட 10 பைசா கூட பேராது. பேசாம இரு.
அப்படியா சொல்லுதீங்க? சரி, இப்போ என் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. என்ன சேலக்கார பாட்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன டீ எல்லாம் புதுசா இருக்கு? இத்தனை நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்து என் வீட்டுல வந்து நல்லா இருக்கியான்னு கேட்க இவ்வளவு நாள் என்ன கோமால இருந்தியா? பாட்டி ஆடி மாசம் பிறந்துட்டுல? ஆமா டீ, ஆடி மாசம் பிறந்துட்டு இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தான் பாட்டி, அந்த விஷயமா தான் வந்திருக்கோம். அதுக்கு என்ன டீ, அதுக்கு என்ன இப்போ சொல்லுங்க. ஆடி மாசம் ஆடி தள்ளுபடியில சேலை எதுவும் எடுக்க வந்திருக்கீங்களா? சேலை இல்ல நான் என்ன வாங்கிட்டு வரல, அடுத்த வாரம் தான் போவேன். வாங்கிட்டு வந்துட்டு சொல்லுது என்ன, அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. இப்ப சேலை ஸ்டாக் இல்ல, கிளம்புங்க. பாட்டி நாங்க சேலை எடுக்க வரல பாட்டி. சேலை எடுக்க வரலையா? அப்ப சுடிதார் வாங்கவா வந்த? அதுவும் ஸ்டாக் இல்லையே, அடுத்த வாரம் தான் எல்லாம் வரும். வந்த பிறகு வாங்க. இப்ப போங்க டீ, என்னை நிம்மதியா பாட்டு கேட்க விடுங்க. பாட்டி சேலையும் வாங்க வரல, சுடிதாரும் வாங்க வரல. நாங்கள் வந்த விஷயமே வேற. ஆடி மாதம் பிறந்துட்டுல, மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றணும். அதனால வீட்டுக்கு வீட்டு காசு வசூல் பண்ண வந்திருக்கோம். துட்டெடுங்க துட்டெடுங்க. என்னது, கூழ் ஊத்துறதுக்கு துட்டு கொடுக்கணுமா? நான் என்னத்துக்கு டீ துட்டு தரணும்? என்னது, நான் எதுக்கு தரணுமா? மாரியாத்தாட்ட வந்து அதை கூட இதை கூடன்னு மட்டும் கேட்க தெரியுது. அப்ப கூழ் ஊத்துறதுலயும் பங்குக்கு வரணும்ல? எல்லா வீட்லயும் துட்டு தந்துதான் ஆகணும். எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீங்க மட்டும்தான் பாக்கி. கொடுங்க சீக்கிரம். அடியே ஒத்த ரோசா, எப்பவும் தலைவர் தானே கூழ் ஊத்துவாரு. அவர் சொந்த துட்டை போட்டு இப்ப என்ன என்கிட்ட வந்து துட்டு கட்டுக்கிட்டு நிக்க? பாட்டி உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தலைவர் தான் எங்கள் 3 பேரையும் இந்த வேலைக்காக அப்பாயிண்ட் போட்டிருக்காரு. நாங்கள் வந்து ஆபீசர். உங்கள்கிட்டலாம் காசு வசூல் பண்ணிட்டு போய் கூழ் ஊத்துற பொறுப்பு எங்கள் பொறுப்பு தான். அதனால நீங்கள் தந்து தான் ஆகணும். சீக்கிரம் துட்டு எடுங்க. என்னது, கூழ் ஊத்துறதுக்கு ஆபீசரா? என்னட்டி வளருதீங்க? எப்பவும் தலைவரும் ஆரஞ்சு மண்டையனும் சேர்ந்து தானே வசூல் பண்ண வருவாங்க. இன்னைக்கு என்ன உங்களை அனுப்பியிருக்காரு? பாட்டி ஆரஞ்சு மண்டையை வெளியூருக்கு டூர் போயிட்டான். நம்ம தலைவர் இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு. அதனாலதான் பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்க இந்த வேலையை கரெக்டா செஞ்சிருவோம்ல, அதனாலதான் ஒப்படைச்சிருக்காங்க. சீக்கிரம் துட்டு எடுங்க, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. என்னட்டி சொல்லுதீங்க? தலைவர் இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு கிடக்காரா? அவருக்கு என்னாச்சு? என்னட்டி சொல்லுதீங்க? சொல்லுங்க டி. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நேத்து ராத்திரி ராணியக்கா இருக்காங்கல்ல, அதான் தலைவர் பொண்டாட்டி. அவங்க மேக்கப் போடாம அவர் முன்னால வந்து மூஞ்ச காட்டிட்டாங்க போல. பாவம் மனுஷன் பயந்து போய் ஹார்ட் அட்டாக் வந்துட்டான். ஆஸ்பத்திரியில கிடக்காரு, போய் பார்க்க போங்க. அட கொடுமையே, ஊருக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் ஒண்ணும் தெரியாம உட்காந்து பாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் பாட்டி, தலைவருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்ல, அதுக்காக தான் நாங்கள் வேண்டிக்கிட்டு கூழ் ஊற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். தலைவரும் சம்மதிச்சிட்டாரு. சரி துட்டு எடுங்க, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்கோம். நீங்கள் போய் தலைவரை போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 8 எதுக்கும் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன ஏட்டி பாவம் அந்த மனுஷன் ஊருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் ஆஸ்பத்திரியில கிடக்காரு, நீங்க என்னட்டி கூழ் ஊத்திக்கிட்டு அலையதீங்க. போய் ஆஸ்பத்திரியில போய் அவர் கூட இருங்கட்டி. பாட்டி தலைவர் தான் சொன்னாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆவியா வந்தனாலும் பாப்பேன், நீங்க எல்லாரும் கூழ் ஊத்திரணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்க துட்டு வசூல் பண்ணிக்கிட்டு அலைதோம். எங்க வேலையை நாங்க செய்யணும்ல, சீக்கிரம் கொடுங்க. அப்பதான் தலைவர் ஆத்மா சாந்தி அடையும். அப்படியாட்டி? சரி தாரேன், அந்த பாவப்பட்ட மனுஷனுக்காக தாரேன். எவ்வளவு துட்டு தரணும்? பாட்டி ரொம்பலாம் இல்ல, வீட்டுக்கு 500 ரூபா மட்டும்தான். சீக்கிரம் எடுங்க. என்னட்டி இது பகல் கொள்ளையா இருக்கு? கூழ் ஊத்துறதுக்கு ஒரு வீட்டுக்கு 500 ரூபாயா? ஆமாம் பாட்டி, விலைவாசியெல்லாம் கூடி போயிட்டுல. நாங்கள் இன்னும் கூழ் ஊற்றுறதுக்கு எல்லா பொருளும் வாங்கணும், அண்டா வாடகைக்கு எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் 500 ரூபா எடுங்க. இந்தாங்க டீ 500 ரூபா. இருந்தாலும் ரொம்ப அதிகம்தான். சரி கொண்டு போங்க. பாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க, 500 ரூபா கொடுத்துட்டோமேனு வருத்தப்படாதீங்க. கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் உங்கள் பேரை செதுக்கி வச்சிருந்தோன்னே. சரி டீ, நல்ல பெரிய எழுத்த எழுதிரு. அப்போ தான் ஊர்க்காரிகள்லாம் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியும். சரி பாட்டி, நீங்கள் மிச்ச பாட்டை கேளுங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு. ஐயோ பாவம் தலைவர் ஆஸ்பத்திரியில கிடக்காராமே, செத்து போறதுக்குள்ள முதல்ல போய் அவரை பார்த்துட்டு வந்துடணும். அடுத்து எங்க? பக்கத்துல செல்வி வீடு இருக்கு, அங்க போவோம். குடு மங்கம்மா. இல்ல பட்டம்மா, மறந்துட்டேன். மறந்து போய் வாயில மங்கம்மான்னு வந்துட்டு. சும்மா ஏசிக்கிட்டே இருக்காத பட்டம்மா. மங்கம்மா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அவ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அழகா இருப்பா. அதனால அவளை சைட் அடிச்சுக்கிட்டே அலைவேன். அது அப்படியே பழகிட்டு. மனசுல ஒன்றும் தப்பாலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது பாத்துக்கோ. சும்மா நீ என்னை ஏசிக்கிட்டே கிடக்காத. மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். பெட்டி பாட்டியும் தாத்தாவும் ஒன்னாதான் உட்கார்ந்து இருக்காங்க. வாங்க நம்ம கேட்டுருவோம்.
பாட்டி அது ஒன்றும் இல்லை, ஆடி மாதம் பிறந்துட்டுல்ல, மாரியாத்தாக்கு கூழ் ஊற்ற போகிறோம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட துட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். சீக்கிரம் துட்டு எடுங்க. கூழ் ஊத்தலாம் துட்டு தர முடியாது. வேணா ஒரு 10 லிட்டர் பால் தரேன். கொண்டு போய் ஆத்தாக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. பால் தாரீங்களா? கூழுல ஊத்த போறோம். துட்டு வேணுமே. பால் வேணா தரேம்மா. இல்லனா ஒண்ணும் கிடையாது. கிளம்புங்க. பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கேன். சீக்கிரம் சொல்லு. ஏட்டி என்ன டீ? பாட்டி துட்டு தர மாட்டேன், பால் தான் தருவேங்க. பரவாயில்லையா? பாலை வாங்கிட்டு போயிருவோமா? ஆமா ஆமா வாங்குங்க. பட்டம்மா பாட்டி வீட்டு பால் நல்லா சூப்பரா இருக்கும். தண்ணி கலக்காம அப்படியே தருவாங்க. வாங்கி நல்லா குடிச்சிருவோம். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். பாலை வாங்குங்க. ஒரு வாரமாக மரத்தடியில் உட்காந்து குடிச்சிட்டு போயிடுவோம். ஓகே பாட்டி, அப்பனா பாலை கொடுத்துருங்க. ஆத்தாக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம். சரி டி, பின் பக்கமா வாங்க. பால் கேன்ல ஊத்தி தாரேன். என்ன தாத்தா, என்ன செய்தீரு? துணி துவைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா தாத்தா, துணி துவைக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த அங்கனுக்குள்ள கை கிட்ட கால் கிட்ட எல்லாம் அழுக்கு இருக்கு பாருங்க. நல்லா சேர்த்து துவைங்க. என்ன என்கிட்ட வம்பிழுக்கிறதுக்குன்னே வருவாளுகப்பா. தாத்தா வரட்டுமா? ஏட்டி மாலா, மங்கம்மா எப்படி இருக்கா? ஏய் ஓல்டு மேன், அவங்க மங்கம்மா இல்ல, எங்க வீட்டு மகாராணி. ஓடி போன அவங்க புருஷன் அடுத்த வாரம் திரும்பி வாராராம். இந்த மிளகாய காய போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் வடைக்கு மாவு அரைக்கணும். அரைச்சி போட்டுட்டு தான் மத்தியானத்துக்கு சோறு பொங்கணும். எவ்வளவு வேலை கிடக்குமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. மாரியம்மா மாரியம்மா, திரிசூலியம்மா நீலியம்மா. அடியே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? திடீர்னு வேப்பலையை தூக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு கிடக்கீங்க. செல்வி, ஆடி மாசம் பிறந்துட்டுல, ஆத்தாளுக்கு கூழ் ஊத்த போறோம். துட்டெடுங்க துட்டெடுங்க. கூழ நீ தானே ஊத்த போற. துட்டு எதுக்கு நான் எடுக்கணும்? நீ கூழ மட்டும் ஊத்து. நான் நல்ல பெரிய சொம்பு எடுத்துட்டு வாரேன். கூழ குடிக்க. குடிச்சிட்டு வந்து வீட்ல வேலையை பார்க்க. செல்வியக்கா, ஊரில் உள்ள எல்லாரும் நன்கொடை கொடுத்தாச்சு. நீங்கள் மட்டும்தான் கொடுக்கல. சீக்கிரம் கொடுங்க. நாங்கள் இன்னும் 4 வீட்டுக்கு போகணும். என்னது கொடையா? கொடையெல்லாம் மழை காலத்துல தாமா பிடிக்கணும். இப்ப பிடிச்சிட்டு போனா பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. சரியா? 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போறீங்களா? சரி போய் எடுங்க போங்க. ஏய் செல்வி, ஆத்தாக்கு கூழ் ஊத்துறதுக்கே கணக்கு பாக்கியா? துட்டு தர மாட்டேன்னு என்கிட்டயே சொல்லுவியா? நீங்க ஆத்தாளுக்கு கூழ் ஊத்துங்க, பிரியாணி கிண்டி கொடுங்க, சோறும் சாம்பாரும் வச்சு கொடுங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லம்மா. என்கிட்டலாம் துட்டு கிடையாது. கிளம்புங்க. செல்வியக்கா, ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிராதீங்க. வெறும் 500 ரூபா தான். துட்டு எடுத்து கொடுத்துட்டு வேலையை பாருங்க. என்னது 500 ரூபாயா? ஒத்த ரூபா கூட தர முடியாதுமா. இடத்த காலி பண்ணுங்க. செல்வி, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நாங்க என்ன எங்களுக்காகவா கேட்கோம்? தலைவர் தான் எல்லா வீட்லயும் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்க ஏன் வர போறோம்? எங்களுக்கு வேற வேலை இல்ல. தலைவர் வாங்க சொன்னாரா? அவர் அப்படி சொல்ல மாட்டாரே. வழக்கமா அவர் தானே சொந்த துட்ட போட்டு எல்லாருக்கும் கூழ் ஊத்துவாரு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல செல்வியக்கா. தலைவர் வந்து எங்களை புது ஆபீசராக போட்டிருக்காரு. கூல் ஆபீசரா. நாங்கள் தான் எல்லா வீட்லேயும் வசூல் பண்ணி கொண்டு வரணுமா. திடீர்னு சொல்லிட்டாரு. என்ன செய்ய? அவர் சொல்ல தட்ட முடியுமா? அதனால தான் வந்திருக்கோம். அப்படியா? தலைவர் சொல்லிட்டாராக்கும். புதுசா கூல் ஆபீசர்னா போட்டிருக்காரு. சரி, அவர் சொல்ல தட்ட முடியுமா? நான் துட்டு தாரேன், வாங்கிட்டு போங்க. எடுங்க எடுங்க, துட்டு எடுங்க சீக்கிரம், நேராவது. இருந்தாலும் கூழ் ஊத்துறதுக்கு 500 ரூபா அதிகம் தானே டி. செல்வியக்கா, ஆத்தாக்கு கூழ் ஊத்துறதுக்கு கணக்கு பார்க்காதீங்க. ஆத்தா உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவா. 500 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் கொடுங்க. அப்படியா? சரி, இந்தாங்க டி. துட்டை வாங்கிட்டு போய் நல்ல கூழ காய்ச்சி ஊத்துங்க. என்னைக்கு ஊத்த போறேன்னு மட்டும் சொல்லி அனுப்புங்க. நானும் வாரேன். கூழ் குடிச்சிட்டு போவோம். சரி செல்வி, அப்ப நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா. தலைவர்கிட்ட சொல்லிருங்க செல்வி துட்டு கொடுத்துட்டான்னு. சரி, அதெல்லாம் நாங்க கரெக்டா சொல்லிடுவோம். கணக்கு எழுதி கொடுத்துருவோம். இப்படி தலைவர் சொன்னாருன்னு வீட்டுக்கு வீட்டு வசூல் பண்றீங்களே. எல்லாரும் தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டா என்ன செய்ய? ஏட்டி, நம்ம ஊர் காரிகளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாளுக. என்ன ஏதுன்னு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாளுக. அதைத்தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு போங்க.
ஏம்மா முடியலையே, இப்படி ஆயிட்டே, நான் என்ன செய்வேன்? வயிறு வலி தாங்க முடியலையே. அவளுகளெல்லாம் நல்லா இருக்காளுகளே, நான் மட்டும் தானே இப்படி கிடக்கேன். திட்டம் போட்டவளுக்கு இப்படி ஆயிட்டே, நான் என்ன செய்வேன்? இந்த வீணா போன விளங்காத மனுஷன் என் புருஷன் என்னைய ஆஸ்பத்திரியில கூட சேர்க்காம போட்டுட்டு ஓடிட்டானே, பாவி பையன். நானே ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு வந்து சேர்ந்து கிடக்கனே, பார்க்க கூட யாரும் இல்லையே. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? யோ டாக்டர், என்னைய பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா இருக்கு. எனக்கு எப்பயா சரியாகும்? ஏம்மா அது வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது எந்த மாதிரியான வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு 48 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி எதையும் சொல்ல முடியுமா? யோ வளர்க்க மாட்டேரே, எனக்கு ஒரு வியாதியும் இல்லையா. பேதி மாத்திரை கலந்த பிரியாணியை தின்னுட்டேன். அதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்து அனுப்பி விடும். ஏம்மா அதெல்லாம் நீங்கள் அப்படி படக்குன்னு சொல்லிடக்கூடாதுமா. அதெல்லாம் நாங்கள் தான் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். இன்னும் ஒரு 48 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஎம்ஐ, இஎஸ்ஐ, அது இது நிறைய எடுக்க வேண்டியிருக்குமா. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் ரிசல்ட் வந்தோடனே சொல்லுதேன். அதுக்கு பிறகு தான் என்ன மாத்திரை மருந்து கொடுக்கணும்னு நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். சரியா? அதனால நீங்கள் பேசாமல் படுத்து கிடங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. சும்மா படுத்து கிடக்க வேண்டியதுதான் வேலை. 48 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏ பாவி பைய டாக்டரே, என்னைய போட்டு இந்த பாடு படுத்துதானே. பேதி மாத்திரையை தானே தின்னே, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டியதானே. 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லுதானே, நான் என்ன செய்வேன்? ஏம்மா இங்கே பாருமா, சும்மாவே பெட்டில் படுத்து கிடக்காது என்ன. எந்திரிச்சு போய் துட்டு எடுத்துட்டு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய கவுண்டரில் கட்டிடு. துட்டு கட்டிட்டு வந்து படுத்துக்கோ. சரியா? நான் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு வாரேன். நாளைக்கு வந்த பிறகு உனக்கு எந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும், இன்னும் நீ பில்லு எவ்வளோ கட்டணும் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லுது என்ன. ஏ கடவுளே, இந்த வழக்கு மண்டையே என்ன 2 லட்சம் ரூபாய் கட்டு, பிறகு எவ்வளவு கட்டணும்னு சொல்லுதேன்னு சொல்லிட்டு போறா. நான் எப்படி கட்ட? 2 லட்சம் இல்லையே, எனக்கு யார் தருவா? தலைவரே, ஹார்ட் அட்டாக் ஆமல்ல, எப்படி இருக்கீரு? என்ன தலைவர் ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு பார்க்க வந்தா ராதா படுத்து கிடக்கா. செல்வி, என்னைய பார்க்க வந்துட்டியா? நட்புனா சும்மாவா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? பாட்டி வா இரி. ராதா, நீ ஏன் ஆஸ்பத்திரியில கிடக்க? உனக்கு என்ன ஆச்சு? தலைவர் தானே ஆஸ்பத்திரியில கிடக்காருன்னு சொன்னாங்க. அவரை பார்க்கத்தானே நாங்க 2 பேரும் வந்தோம். நீ கிடக்க என்ன டீ உளறுதே? நான் தானே ஆஸ்பத்திரியில கிடக்கேன். அவர் எங்க இருக்காரு? என்ன சேலக்கார பாட்டி, தலைவர் ஆஸ்பத்திரியில கிடக்காரு, சீரியஸா இருக்காருன்னு சொன்னீங்க. சரி பார்த்துட்டு போவோமேன்னு பழம்லாம் வாங்கிட்டு வந்தா இவ கிடக்கா. என்ன போய் சொன்னீங்களோ? ஏட்டி நான் என்னத்துக்கிட்டி போய் சொல்ல போறேன்? அவளுக்கு அப்படி தாண்டி சொன்னாளுங்க. தலைவர் ஆஸ்பத்திரியில கிடக்காரு, கூழ் ஊத்தணும், நன்கொடை வேணும்னு கேட்டாளு கட்டி. அதனாலதான் உன்கிட்ட சொல்லி உன்னைய கூட்டிட்டு வந்தேன். என்ன பாட்டி, நல்லா விசாரிச்சு சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொன்னதுனால தானே நானும் சரி தலைவரை பார்த்துட்டு போவோமேன்னு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தேன். ஏட்டி நான் என்ன தட்டி கண்டேன்? அவளுக்கு சொன்னாளுங்க, சரி இந்த மனுஷன் சாவ கடைக்காரே பார்த்துட்டு போயிருவோமேன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு நம்மகிட்ட போய் சொல்லி துட்டு வாங்கிட்டு போயிட்டாளுகளோ? போய் சொல்லி துட்டு வாங்கிட்டு போயிருக்காளுக. இருக்கட்டும், அவளுகளை போய் கவனிச்சுக்கிடுதே. சரி ராதா, அப்ப நாங்க போயிட்டு வரோன்னு வீட்டுல வேலை கிடக்கு. செல்வி, என்ன ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்டு உடனே போறியே? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே. இல்லம்மா, வடக்கடையில நிறைய வேலை கிடக்கு, நான் போய் பார்க்க போறேன். எங்க வீட்டுக்காரு பாவம் தனியா கடந்து கஷ்டப்படுவாரு. நானும் போய் ஒத்தாசையா இருக்கேன். அப்படியா? போறியாக்கும்? நீ ஆட்ட கூட இருப்பேன்னு நினைச்சேன். சரி போயிட்டு வா. என்ன செய்ய? ஏட்டி ராதா போயிட்டு வரோன்னு தலைவர் எதுவும் அட்மிட் ஆனாருன்னு எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லு, நாங்க வந்து பார்க்க வரோம். செல்வி, எனக்காக வாங்கிட்டு வந்த பழத்தை மறந்து கொண்டு போற பாரு, அது இங்கேயே வச்சுட்டு போ. ராதா, இந்த பழத்தை உனக்கு வாங்கிட்டு வரலையே, தலைவருக்காகல வாங்கிட்டு வந்தேன். ஏட்டி